அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். பட் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லேயர்டு பூரின்னு கூட சொல்லலாம். நல்லா லேயர்டாக வரும் பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது. உப்பி வரும்போது சைட்லலாம் அந்த லேயர் தனியாக அப்படியே எடுத்துகிட்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்துட்டு சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம பூரியிலேயே வந்துட்டு நல்லா கீ ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூரியை வந்து கீயில் ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூரி மாதிரி சுடுறோம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்துடலாம். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் மாதிரியும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிறதால பப்ஸ் மாதிரியும் இருக்கும். லேயர்டாக இருக்குது, கிறிஸ்பினஸும் இருக்குது. அண்ட் மைதாவில் பண்ணுது. ஸோ பப்ஸ் மாதிரியும் இருக்கும், பூரி மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் செகண்ட் பூரி போட்டிருக்கேன். செகண்ட் ஃபினி ரொட்டி இது ஆக்சுவலாக. அந்த ஃபினி ரொட்டி போட்டிருக்கேன். சூப்பராக அப்படியே உப்பி வருது பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக அது லேயராக வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது